10 மணி 4 நிமிடம். ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11 மணி 4 நிமிடம். தொடர்வது மருத்துவ ஆலோசனை நேரமாக எடுத்துக்கொள்வோமே. ஆம், ஆலோசனை நேரம் சிறப்பு சந்திப்பு நேரத்தில் இன்று பாமுகத்தோடு இணைந்து பேச தமிழ்நாட்டிலிருந்து இங்கிலாந்துக்கு வருகை தந்திருக்கும் சித்த மருத்துவர், இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்களை இன்று சந்திக்க இருக்கின்றோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சித்த வைத்திய துறையில் மருத்துவ பட்டத்தை தொடர்ந்து பல பட்டங்கள் பெற்று பல கருத்தரங்குகள், ஆய்வுகள், பல புத்தகங்கள் என்று எண்ணில் அடங்காத விஷயங்களை உயிரோட்டமாக இதுவரையிலும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதராக, ஒரு நபராக டாக்டர் இருக்கிறார். தன்னுடைய பணிக்காக, பணி சார்ந்த விஷயங்களுக்காக பல விருதுகள் பெற்றிருக்கின்றார். உண்மையில் அவர் ப்ரொஃபைலை எடுத்து பார்க்கும் போது எதை சொல்வது, எப்படி சொல்வது, எதை விடுவது, எதை எடுப்பது என்று இடைவிடாமல் அப்படியே ப்ரொஃபைல் நிறைந்தே இருக்கிறது. எனவே அவர் தொடர்ந்தும் பணியோடு இருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்ளலாம். டாக்டர் சிவராமன் அவர்கள் அடிப்படையில் ஒரு சித்த மருத்துவராக இருக்கின்றார். உடல் ஆரோக்கியத்திற்கும் உள ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழல் ஆதரித்து இயற்கையோடு இயைந்து வாழ்வது எந்த அளவுக்கு முக்கியமானது, இதன் அறிவியல் ரீதியான உண்மை என்ன என்பதை உணர்ந்து செயற்படுபவராக இவர் இருக்கின்றார். உணவு, சுற்றுச்சூழல், சித்த மருத்துவம் தொடர்பாக தொடர்ந்தும் ஆய்வுகளில் தன்னை ஈடுபடுத்தி இருப்பவர் டாக்டர் சிவராமன் அவர்கள். எனவே இந்த நேரத்தில் டாக்டர் சிவராமன் அவர்களை பாமுகத்தினூடாக வரவேற்றுக் கொள்வோம். 1 மணி நேரம் முற்று முழுதுமாக உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு நிகழ்வாக இது இடம்பெறப் போகிறது. இன்று மட்டுமல்ல, நாளையும் கூட உறவுகள் உங்கள் கேள்விகளை இணைத்து டாக்டரோடு பேசிக் கொள்ளலாம். எனவே டாக்டரை நாங்கள் அன்பாக வரவேற்றுக் கொள்வோமா? இனிய உற்சாக வணக்கம் டாக்டர். உங்களை பாமுகத்தினூடாக நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நான் நினைக்கிறேன் இது தனிப்பட்ட விஜயம் அல்ல, இது ஒரு பணிக்காகத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது 2 தனிப்பட்ட விஜயமும் கூட என்னுடைய ஒரு நண்பருடைய இல்லத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்து கொண்டு அப்படியே கொஞ்சம் சில நண்பர்கள், இங்கிலாந்தில் இருக்க நண்பர்களையும் சந்தித்து சில இடங்கள் சுற்றுப்பயணமாகவும் போகலாம். அதோடு இங்கே உள்ள வெல்கம் லைப்ரரியில் சில மருத்துவ தரவுகளை எல்லாம் பார்க்கலாம் என்ற பல திட்டங்களோடு வந்திருக்கிறேன். ஒரு குறைந்த நாட்கள், ஒரு 6-7 நாட்கள் தான் இருக்கிற அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த 7 நாட்களில் இந்த எல்லா விஷயங்களையும் சேர்ந்துட்டு சில மருத்துவ ஆலோசனைகளும் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் ப்ரொஃபைல் நிறைந்து காணப்படுவதற்கு இது கூட ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. வந்திருப்பது 6 நாட்கள் என்றாலும் கூட 2 நாட்களை நீங்கள் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் உங்கள் அந்த விடுமுறை காலத்தை கூட எங்களோடு இணைத்திருக்கின்றீர்கள். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த இணைப்பை நீங்கள் எங்களுக்காக தந்தது. குடும்பத்துடன் வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இது முதல் தடவையாக? இந்த தடவை நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். இது 2வது தடவை இங்கிலாந்துக்கு வருகிறேன். முன்பு ஒரு முறையும் ஒரு ஆராய்ச்சி நிமித்தமாக வந்திருந்தேன். அது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ஒரு உணவு சார்ந்த ஒரு ஆராய்ச்சியில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த சமயம், அப்போ அந்த நிறுவனத்தினுடைய ஒரு கருத்தரங்கிற்காக இங்கே வந்திருந்தேன். இங்கே ஸ்டார்ஃபோர்டில் தான் இருந்து ஒரு 5-6 நாட்கள் அந்த ஒரு மருத்துவ உணவு தயாரிப்பு விஷயமான அந்த விஷயத்தில் நிறைய சயின்டிஸ்டுகளோடு பேச வேண்டிய வாய்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு 5-6 நாட்கள் இங்கே இருந்திருந்தேன். இப்பொழுது வந்திருக்கிறது 2வது முறை. இந்த முறை முழுமையாக கொஞ்சம் நிறைய நபர்களை சந்திக்கிறது, ஆலோசிப்பது, இது மாதிரி விஷயங்கள் வைத்திருக்கிறேன். மிகச் சிறப்பு டாக்டர். அப்படி என்றால் உறவுகள், நீங்கள் உங்களது இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஸ்கைப் மூலம் லண்டன் தமிழ் ரேடியோ 1, லண்டன் தமிழ் ரேடியோ மட்டுமல்ல 1332865869636 இலக்கத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். டாக்டரை நீங்கள் விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆம் டாக்டர், இயற்கையோடு இயைந்து வாழ்தல் என்பதில் எதனை நீங்கள் குறிப்பாக சொல்கிறீர்கள்? நம்மளுடைய பாரம்பரியமாக, குறிப்பாக தமிழர் பாரம்பரியம் எடுத்துக்கொண்டாலே முழுமையாக ஒரு இயற்கையோடு இசைந்த வாழ்வைத்தான் நம் முன்னோர்கள் எல்லோருமே இருந்திருக்கிறார்கள். ஏன்னா நம்மளுடைய மண்ணும் காற்றும் நீரும் மாசுபடாமல் இருந்து அந்த காற்று, மண், இந்த 5 பூதங்களினுடைய கூறுகளாகத்தான் நம்மளுடைய
உடலை வந்து நம் முன்னோர்கள் பார்த்திருந்திருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு பாடலை சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம்னு தோணுது. நம்மளுடைய பழைய ஒரு மூத்த சித்த மருத்துவத்திற்கான ஒரு அடித்தள பாடல்னு சொன்னா சித்தர்கள் சொன்ன ஒரு வரி என்னன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கருத்து என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தின் கூறுகளான 5 நம்மளுடைய மண்ணா இருக்கட்டும், நீர், காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களினுடைய கூறுகளாகத்தான் இந்த உடல் இருக்கிறது. அதனால இந்த சுற்றுச்சூழலை, இயற்கையை நாம் பாதுகாப்பாக வைத்திருந்து அதில் எந்த கேடுகளும் விளைவிக்காமல் அவற்றோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை நாம் நகர்த்தினால் நாமும் இந்த பூவுலகில் எத்தனை 1000 கோடி ஜீவராசிகளோடு நாமளும் இணைந்து நலவாழ்வோடு பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தினுடைய மிக அடித்தளமான விஷயம். ஸோ அதை ஒட்டி சித்த மருத்துவத்தில் ஏராளமான விஷயங்கள், மருத்துவ விஷயங்கள், நோய்க்கான காரணங்கள், வாழ்வியல் முறைகள், நலவாழ்வு சூத்திரங்கள்னு நிறைய இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இயற்கையோடு இணைந்து இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய பயிற்சியிலையும் எல்லா நாட்பட்ட நோய்களுக்கும் சரி, நவீன மருத்துவத்தில் சிகிச்சை அளிப்பதற்கு கொஞ்சம் நாட்பட்டு இருக்கக்கூடியதோ இல்லைன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் எப்படி இந்த தமிழ் மருத்துவத்தில் இணைந்து பணியாற்றலாம், இணைந்து இந்த நோயை விரைவாக குணப்படுத்தலாங்கிறதுக்கும் நாங்கள் இந்த சூழலோடு இசைந்த ஒரு வாழ்வை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பது எல்லா நோய்களுக்கும் நிவாரணியாக இருக்க போகிறது, மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது என்றுதான் சித்த மருத்துவம் சொல்கின்றது. நன்றி டாக்டர். அந்த பதிலுக்கும் இணைப்பில் இருவர் இணைந்திருக்கின்றார்கள். இணைந்தவர்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு டாக்டரோடு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். முதல் கணனி இணைப்பில் வணக்கம். இனிய வணக்கம் சைஃபா. இனிய வணக்கம் டாக்டர். உங்களை அன்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். நான் இங்கிலாந்திலிருந்து லூட்டன் பகுதியிலிருந்து புஷ்பவதி சிவநாதன். உங்களை அருமையான பணிக்கும் உங்களோட நிலைக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். சைஃபா கூறியபோது ரொம்ப உங்களுக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள், கேள்வி கேளுங்கள் என்று இடவே அதிபர் கூறியிருந்தார். உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்படியான ஒரு வேலை செய்வதற்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். என்னுடைய கேள்வி டாக்டர், இங்கிலீஷ் டேப்லெட்ஸ் அதை எல்லாத்தையும் பாவித்துக் கொண்டு சித்த மருத்துவ டேப்லெட்ஸ், ஏதாவது மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட டேப்லெட்ஸை பாவிப்பதனால் இந்த ஒரு இடையூறும் இல்லையா டாக்டர்? கிடையாதுமா, நிச்சயமாக இந்த 2 மருத்துவத்தையும் ஒருங்கிணைந்து செய்வதற்கு பெருவாரியாக வாய்ப்பு உண்டு. அதாவது பெருவாரியான நோய்களுக்கு, இப்போ சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் வெறும் ஒரு மருந்தோ இல்லை ஒரு மாலிகுலோ வைத்து குணப்படுத்துவதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்பொழுது அவர்களுக்கு சில நேரங்களில் நவீன மருந்துகளும் தேவைப்படும். கூடுதலாக சித்த மருந்துகள், இயற்கை உணவுகள், யோகாசனம், மூச்சு பயிற்சி, வாழ்வியல் விஷயங்கள் எல்லாவற்றிலும் சேர்ந்து செய்யும் பொழுதுதான் அதைத்தான் இன்றைக்கு ஒருங்கிணைந்த மருத்துவம் என்று சொல்கிறாங்க. அந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மூலமாகத்தான் இதை முழுமையாக கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். அந்த பட்சத்தில் நம்ம நவீன மருந்துகளை உடனடியாக விலக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா அந்த இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்துவதற்கு ஆங்கில மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் இணையாக இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம உணவு மாதிரி தானே, நம்ம தமிழர்களுடைய உணவு வழக்கங்கள் மாதிரி தான். அந்த மருந்துகளை நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். அதை நம்ம ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் இடைவெளியில் நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது 2 மருந்துகளினுடைய பயோ அவைலபிலிட்டியும் ஒன்றை ஒன்று பாதிக்காமல் இரண்டும் சிறம்பட பயன்படுவதற்கும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு உலகம் முழுக்க அரசாங்கங்களே, இப்போ அமெரிக்க அரசாங்கங்கள் FDAவும் சரி, இந்திய அரசாங்கங்களும் சரி, நாம் எப்படி எல்லா மருத்துவத்துறையினுடைய பயன்களையும் ஒன்றாக இணைத்து மக்களுக்கு பயன் தர முடியுமா என்ற சிந்தனையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்படி 2 மருந்துகளையும் சேர்த்து சாப்பிடுவதை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய இப்போ நீங்கள் சித்த மருத்துவரை பார்த்தாலும் சரி, இல்லை வேறு மருத்துவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகளினுடைய விபரத்தை முழுமையாக சொல்லணும். அப்பொழுதுதான் ஒரு சில நேரங்களில், உதாரணமாக ரத்தம் உறைவதற்கெல்லாம் சில மருந்துகளை உறைவதை தடுப்பதற்கு சில மருந்துகளை நவீன மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அது மாதிரி சமயங்களில் இந்த கீரைகள், மூலிகைகள் விஷயங்களை நம்ம நல்ல ஒரு 3-4 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் தான் எடுக்கணும். சில நேரங்களில் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதனால மருத்துவரை சந்திக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பாரம்பரிய மருத்துவரை, சித்த மருத்துவரை, மூலிகை மருத்துவரை ஆலோசிக்கிறப்ப என்ன மருந்துகள் நீங்கள்
எடுக்கிறீங்கிறதையும் சேர்த்து சொல்லும் பொழுது அவர்கள் இதற்கு எவ்வளவு நேரம் இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில நோய்களுக்கு மட்டும்தான். பெருவாரியான நோய்களுக்கு இணைந்து சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, கூடுதல் பயன்களும் உண்டு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் விடைபெறுகிறேன். காரியங்கள் டாக்டர், இந்த டேப்லெட்ஸ் நவீன மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டு இந்த சித்த மாத்திரைகளையும் எடுத்து இந்த டயபெட்டிஸ் சுகமாக விடுகிறது என்றால் இந்த நவீன இந்த மாத்திரையை நிறுத்தி விடலாமா என்ற ஒரு கேள்விக்கு பதிலை தாருங்கள். நான் கேட்டபடி மற்றவர்க்கிடம் விடுகிறேன் டாக்டர். நிச்சயமா. அதாவதுமா அது எல்லாமே உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை பொறுத்தது. இப்ப நீங்க இரண்டையும் சேர்த்து எடுத்து நல்ல கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் அதற்கப்புறம் வந்து நீங்க வந்து நவீன மருத்துவத்தை படிப்படியாக குறைத்து வெறும் சித்த மருந்துகள் மட்டும் எடுக்கலாம். இல்லைன்னா அதுவும் கூட சில நேரங்களில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உணவு கட்டுப்பாடும் வாழ்வியல் விஷயங்களில் கொடுக்கிற அக்கறைகளும் மட்டுமே முழுமையாக குறைவான வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க போதுமானதாக இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் என்றால், ஒரு முறை சர்க்கரை வந்துருச்சுன்னா நம்ம எப்பொழுதுமே அந்த அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறத அவ்வப்போது சோதித்து பார்த்து கொள்ளணும். ஏன்னா 6 மாதத்துக்கு நீங்க ரெண்டையும் சேர்த்து எடுக்கும் போது சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க முழுமையா விட்டு மீண்டும் உணவில் நீங்கள் நிறைய சர்க்கரை, நிறைய வாழ்வியல்ல சில விஷயங்களை வந்து சரியாக கவனிக்காமல் போயிட்டீங்கன்னா உயர்வதற்கு வாய்ப்பு எப்போதுமே உண்டு. அதனால மருந்துகளை நிறுத்தினாலும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் அக்கறையை கொஞ்சம் கூட நிறுத்தக்கூடாது. உடற்பயிற்சி நிறைய வேணும், மூச்சு பயிற்சிகள் வேணும், உணவில் கட்டுப்பாடு வேணும். அதோடு இருந்தீங்கன்னா காலம் முழுக்க மருந்துகள் இல்லாமல் முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு வாய்ப்பு நிறையவே உண்டு. ஆமா, ஒரு அழகான கேள்வியை கேட்டிருந்தார் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் லூட்டன் இங்கிலாந்திலிருந்து. அதற்கு அருமையாக பதிலை தந்திருந்தார் டாக்டர் சிவராமன் அவர்கள். உண்மையில் நம் சமூகத்தாரிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, இந்த பேச்சு வழக்கில் வரும் விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கொள்வது. இந்த ஆங்கில வைத்தியத்தை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டு வைத்திய முறை, சித்த வைத்திய முறையில் ஏதாவது செய்தால் அது பாதிப்பை ஏற்படுத்தும், பிரச்சனையை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்போ தெளிவான ஒரு பதில் வந்திருக்கிறது டாக்டரிடமிருந்து. எனவே பயப்பட தேவையில்லை. டாக்டர் சொன்ன அந்த குறிப்புகளோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் பிரச்சனை வராது என்றும் சொல்லிக் கொண்டபடியே இணைப்பில் 5869636. வணக்கம். இனிய குதூகல காலை வணக்கங்களுடன் ஹொலாண்டிலிருந்து ஜெயம் தங்கராஜா. வாருங்கள், ஹொலாண்டிலிருந்து ஜெயம் தங்கராஜா அவர்கள். வணக்கம். அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்தலை குறிக்கொண்டு, டாக்டர் அவர்களுக்கும் வாழ்த்தலை குறிக்கொண்டு இதை இந்த காட்சியை எங்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கும் பாமு தொலைக்காட்சிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனது கேள்வியாக இந்த எக்ஸேம் பற்றியது. சிறு வயதில் ஒரு 4-5 வயதில் வந்தது அந்த எக்ஸேம். அப்ப அது வந்து முதல் கை இடையில வந்தது, மற்றது அந்த முகத்திலேயும் கொஞ்சம் வந்தது. அதுக்கு பிறகு இல்லாம போய் அப்புறம் 12 வயதுல திரும்ப வந்திருக்கு. திரும்ப வரைக்கும் திரும்பவும் அந்த களத்து பகுதி, அந்த கை பகுதி, மற்ற முகம். இது வந்து நீங்க சொல்றது எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான். தமிழில் அதை வந்து கரப்பான் நோயின்னு சொல்லுவாங்க. அது வந்து தோல் வந்து அதனுடைய நிறத்தை விட அடர்த்தியான கருமை நிறத்துக்கு வந்து தடிப்பாகி போய் சில நேரங்களில் அரிப்பு எடுத்திருக்கும். சில நேரங்களில் நீர்த்துவம் கூட ஒரு சிலருக்கு ரொம்ப அந்த பிப்பு அரிப்பு இருக்கும் பொழுது அதிலிருந்து நீர் கசியக்கூடிய தன்மை கூட ஒரு சிலருக்கு இருக்கும். இதுதான் அந்த கரப்பான் நோய் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒருவித ஒவ்வாமையினால வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒவ்வாமைங்கிறது வந்து அலர்ஜின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலையோ இல்லை சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய காற்றில் கலந்து வரக்கூடிய மாசுக்கள், மகரந்த தூட்கள், அது மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில நேரங்களில் ரத்தத்தில் நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளுடைய தாய் தந்தையருக்கு அந்த ஒவ்வாமை மரபணுக்கள் இருந்ததுன்னா அதனாலேயும் ஏற்படலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. இதுக்கு வந்து நம்ம முழுமையாக இதை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம வந்து உணவில் முதல்ல ரொம்ப அக்கறையாக இருக்கணும். ரொம்ப வந்து பிப்பு தரக்கூடிய கரப்பான் பண்டங்கள் அப்படின்னே சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அப்புறம் வந்து மீன் வகைகள், மீன், நண்டு, இறால், இந்த மாதிரி மீன், கடல் சார்ந்த உணவுகள், அதிக புரதச்சத்துள்ள உணவுகள். பொதுவாக புரதம் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலுக்கு ரொம்ப அவசியமான விஷயம். ஆனால் இந்த கரப்பான் சொல்லக்கூடிய எக்ஸிமா இருக்கிறவங்க சில வகை புரத உணவுகளை, சிலருக்கு பீனட் அலர்ஜியாக இருக்கும், சிலருக்கு ஹசல் நட் அலர்ஜியாக இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோயா ஒத்துக்கொள்ளாது. ஸோ கொஞ்ச காலங்களுக்கு நீங்கள் வந்து இந்த உணவுகள் நல்ல கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு இந்த அதிக புரத உணவுகளை தவிர்த்து விட்டு நிறைய பசு காய்கறிகளை, பழங்களை உங்களுடைய அன்றாட உணவில் சேர்க்கணும்.
அதுலேயும் குறிப்பாக ரொம்ப புளிப்பு சுவையுள்ள ஆரஞ்சுகளை நீங்கள் தவிர்க்கணும். புளிப்பு இல்லாத பிற பழங்களை நிறைய உணவில் எடுத்துக்கொள்ளணும். புளி கரைச்சி செய்யக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, புளிப்புள்ள பழங்களாக இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அதை தவிர்க்கணும். இதை தவிர நம்ம சில மருந்துகளை கரப்பான்னுக்கிறதுக்குன்னு சில மூலிகை மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இன்றைக்கு நிறைய ஆய்வுகளை செய்தும் நவீன ஆய்வுகளை செய்தும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பரங்கிப்பட்டைன்னு ஒரு மூலிகை சொல்லுவாங்க, அதே மாதிரி சீந்தில்னு ஒரு பிளான்ட் இருக்குது. இது மாதிரி பல மூலிகைகள், நல்ல ரொம்ப நாள்பட்ட கரப்பானாக இருந்தால் வல்லாதகி, இது மாதிரியான மூலிகைகளை சித்த மருந்துகளாக்கி அந்த சூரணங்களாகவோ இல்லை தைலங்கள், அதே மாதிரி வெளியே போடுறதுக்கு அருகம்புல் மாதிரி சேர்ந்த அருகம்புல் தைலம், வெட்பாலை தைலம், கரப்பான் தைலம்னு பல தைலங்கள் இருக்கிறது. அந்த தைலங்களில் ஏதாவது ஒன்றை வெளியே பூச்சி உள்ளுக்கும் இந்த மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவது நல்ல கட்டுப்பாட்டை தருகிறது. எக்ஸிமாவை பொறுத்த வரைக்கும் தோல் நோய்களை, நாள்பட்ட தோல் நோய்களுக்கு இந்த தமிழ் மருத்துவம் ஒரு சிறந்த பயனை தரும். ஓகே, நன்றி டாக்டர். அப்ப இப்படியான மருந்து வகைகளை நாங்க எப்படி என்ன மாதிரி எப்படி எடுக்கலாம்? இப்போ நான் இந்தியாவில் பயிற்சி செய்து கொண்டு வரேன். என்ன இந்தியாவில் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கிலாந்தில் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு ஆலோசனை வழங்கலாம்னு சைவ முன்னேற்ற கழகத்தில் இங்கே மனோர் பார்க்கில் இருக்குது. அங்கே நாங்கள் ஒரு ஆலோசனை வழங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அங்கே காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த மனோர் பார்க்கில் நீங்கள் சந்திக்க முடியும்னா சந்தித்து என்னிடம் ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் இணையத்தின் மூலமாக கூட என்னை தொடர்பு கொண்டு என்ன மாதிரி அவங்களுடைய விஷயங்களை சொல்லி இந்தியாவில் நீங்கள் தொடர்பு கொள்ளவும் பண்ணலாம். ஓகே, நன்றி நன்றி டாக்டர். வணக்கம். உங்களுடைய இணையதை கடைசியில் ஒரு அறிவிப்பாளர் கூறினால் நாங்கள் அதை எழுதிக் கொள்வோம். சரிங்க. நாங்கள் கடைசியில் அறிய தருகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ஹொலண்டிலிருந்து ஜெயம் தங்கராஜா அவர்கள் இணைந்திருந்தார். நன்றி. டாக்டர், இந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னிடம் இருக்கிறது. அதாவது இங்கு பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட 75% குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எக்ஸிமா. இது 13-14 வயது வரையுமே தொடர்ந்து கொண்டு அவர்கள் பாடசாலை செல்வதற்கு கூட கஷ்டமான ஒரு நிலைப்பாடு அடைந்து கொண்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம்? இந்த சூழல் காரணமா அல்லது என்ன? அது இப்ப இந்தியாவில இருந்து வர நிறைய பேர் இங்க இருந்து வருகிறது என்ன பார்க்கிறேன். அது அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவாங்க. குழந்தை பருவத்துல வரக்கூடியது. பிறக்கும் பொழுதே பிறந்து ஒரு 15 நாட்கள்லயே அந்த உடம்பெல்லாம் தடிச்சு மேல எல்லாம் கருத்து போயிருக்கு, சிவந்து போறது. அது மாதிரி இது ஒருவித ஒவ்வாமையினால வர்றது. ஏன் வருகிறதுனா ரொம்ப முக்கியமாக சூழலில் இருக்கக்கூடிய, சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாசுக்கள், தண்ணீர்ல இருக்கக்கூடிய மாசுக்கள், இவை ரொம்ப குழந்தையினுடைய தோல் மிக மென்மையான ஒரு விஷயம்ங்கிறதுனால உடனடியாக அதுல ஒவ்வாமையை, கரப்பானை ஏற்படுத்துகிறது. நம்ம பெருவாரியான குழந்தைகள் ஓரிரு வருடங்களுக்குள்ள இது இயல்பாகவே சரியாகிறதுக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நம்ம அதுக்கு ரொம்ப பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி அலர்ஜி உள்ள குழந்தைகளுக்கு வளரும் பருவத்தில் அவர்களுக்கு நிறைய சளி பிடிக்கிறது, ஆஸ்துமா மாதிரி தொந்தரவுகளுக்கு வர்றது, சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர்ப்பினிசம் வர்ற வாய்ப்புகள்லாம் அதிகமாக உண்டு. பொதுவாக இந்த விகிதாச்சாரம் இப்பொழுது உயர்ந்து வருவதற்கான காரணம் என்வாயர்மெண்டல்ல இருக்கக்கூடிய ஒரு பொல்யூஷன் ஒரு முக்கியமான காரணம். அதுதான் அதுக்கு காரணமாக இருக்கிறது. இது பற்றி இன்னும் நாங்கள் இறுதியில் பேசுவோம். இணைப்பில் ஒருவர் இருக்கிறார், அவரை இணைத்து பேசிக்கொண்டபடியே. வணக்கம் சைஃபா. வணக்கம் டாக்டர் சிவராமன். வணக்கம். கலைவாணியில் கலந்தராஜா, ஜெர்மனியிலிருந்து கரைக்கிறேன். வணக்கம், வாங்கோ. என்னுடைய கேள்வியை முன்வைக்கலாமா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. டாக்டருக்கு இந்த பணிக்கு எங்களுக்காக இந்த பணியை செய்வதற்கு இந்த வாழ்த்துக்களை நன்றி கூறிக்கொண்டு, எனக்கு நான் ஸ்கைப்பில் இணைந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிரச்சனையை உங்களுக்கு காட்டி சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். என்னுடைய கையில இப்ப நினைக்கிற 1 வருடத்துக்குள்ள எனக்கு அப்படி ஏற்பட்டது. இந்த கையில் ஒரு பக்க விரல், இடது பக்க கை, பெரிய பெருவிரல் என்று சொல்லுவோம் தானே, இந்த விரல், அந்த விரல்ல அந்த பக்கம் மட்டும், இவ்வளவு மட்டும்தான் அந்த வலி எனக்கு இருக்கிறது. அதை அவர்கள் ஆரம்பத்தில் அந்த வலிக்கான மருந்துகளை, அதாவது டேப்லெட்ஸ் மட்டும் டிக்ளோஃபெனாக்னு சொல்லப்படுறீங்க, அதை தான் தந்து கொண்டிருந்தார்கள். அதற்கும் ஈடுபடாமல் இப்பொழுது வேலை செய்ய முடியாத அளவுக்கு அந்த பாகம் ஒரே கொதிவெளியாகவே இருக்கிறது. அதை இப்பொழுது கடைசியாக அவர்களுடைய டயக்னோஸ் அது ஆர்த்ரைட்டிஸ்.
அதாவது மூட்டுகளில் வருகின்ற ஆர்த்ரைட்டிஸ் சொன்னார்கள். அதற்காக 6 முறை இப்பொழுது ஒன்றை விட்டு ஒரு நாள் ஒரு கரண்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு கரண்டாலே ஒரு சின்ன ஒரு இதை ஒன்று கொடுக்கிறார்கள். அதற்கு அது செய்து எனக்கு அதனால ஒரு எந்த விதமான பலனும் இருக்கிறதா தெரியல. 6 முறை நான் செய்து விட்டேன். ஆனா அதால ஒரு ஹெல்ப்பும் இல்லை. சில வேளையில இப்ப எந்த நாட்கள்ல கூடுதலாக இருக்கிறது நான் சொல்ல முடியல. சில வேளையில 2 நாள் கடுமையான வலியாக இருக்கும், கடுமை தாங்க முடியாத வலியா இருக்கும். சில வேளையில குறைவாக இருக்கிறது. அது எதால வருகிறது, எப்படி வருகிறது எனக்கு தெரியல. ஆனா வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில வேளைகளில் சரியான வழியாக இருக்கும். அந்த பாகம் ஒரு சுட்டுக்கொண்டு சூடாகவே இருக்கிறது. அதான் நீங்க சொல்றது வந்துமா, இது ஒரு ஆர்த்ரால்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு மூட்டு வலி தான். இது ஒரு விதமான மூட்டு வலியை சேர்ந்தது. இது வந்து உங்களுடைய பெருவிரலினுடைய அந்த எலும்புகளினுடைய பொருத்துக்கள், ஜாயிண்ட் ஸ்பேசஸ் சொல்லுவாங்க, அதில் ஏற்பட்டக்கூடிய ஒரு அழற்சியினால் வந்ததுமா இது வந்து அந்த பெருவிரல் பகுதியில் இருந்திருக்கலாம், இல்லைன்னா கை குளசுன்னு சொல்லக்கூடிய ரிஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய கார்பஸ் டனல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த கார்பல் டனல் சிண்ட்ரோமில் கூட இது ஏற்பட்டிருக்கலாம். எந்த விதமான அந்த மூட்டு வலியாக இருந்தாலும் நம்ம உணவில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். உணவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப புளிப்பை குறைச்சிடுங்க. ரொம்ப வத்த குழம்பு, காரக்குழம்பு, இது மாதிரி புளிப்பாக செய்யக்கூடிய உணவுகள், மீன் கறிகள், புளி கரைத்து செய்யக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. புளிப்பான பழங்கள், ஆரஞ்சு பழங்கள், அது மாதிரி திராட்சை பழங்களை வந்து நீங்கள் உணவில் தவிர்த்துருங்க. அப்புறம் சில காலத்துக்கு வந்து நேரடியாக, இப்போல்லாம் கொஞ்சம் குளிரான நேரம் என்பதால் குளிர்ச்சியும் வந்து புளிப்பை வந்து, இந்த புளிப்பும் குளிர்ச்சியும் தான் இந்த வாதத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் எந்த நேரமும் நீங்கள் கை க்ளவுஸ் போட்டிருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதை தாண்டி நம்ம உணவில் இதெல்லாம் தாண்டி நம்ம சில தமிழ் மருத்துவமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய நவீன மருத்துவத்தில் எப்படி நீங்கள் சொன்ன ஷார்ட் வே டயர்த்தமின்னு சொன்ன அந்த கரண்ட் வச்சு பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபிசியோதெரப்பிகள் செய்த மாதிரி சித்த மருத்துவத்தில் அதுக்கு வெளியே நாங்கள் தைலங்கள் தடவி தொக்கணம், ஒற்றடங்கள் மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல தேய்ச்சி விடுவோம். ப்ளஸ் ஒற்றடங்கள் செய்தோம்னா அந்த வலி கொஞ்சம் விரைவாக அந்த கைக்குளசில் இருக்கக்கூடிய ஆர்த்ராலஜிக் பெயின் வந்து குறைய ஆரம்பித்து விடும். உள்ளுக்குள்ளேயும் அதனுடைய அழற்சியை போக்குவதற்காக, அந்த இன்ஃப்ளமேஷனை போக்குவதற்காக சில மூலிகை மருந்துகள், ஷலாக்கி மாதிரியான, போசோலிக் ஆசிட்மாங்க, அந்த மூலிகைகளினுடைய சத்துக்கள் வந்து அழற்சியை வந்து படிப்படியாக குறைய வைக்கும். நீங்கள் நிச்சயமாக முதல் விஷயம் பயந்து கொள்ள வேண்டாம். இது வந்து நரம்பு சார்ந்து நமக்கு முடக்கி விடுமோ, எப்பொழுதும் பயன்படுத்த முடியாமல் போயிடுமோன்னு நிச்சயமாக நீங்கள் வருந்த வேண்டாம். இது வந்து முழுமையாக சரியாகக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் சரியான அந்த உணவு கட்டுப்பாடையும் வைத்து கொண்டு இந்த மூலிகை மருந்துகளை நீங்கள் வந்து பெற்று அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா உறுதியாக சரியாகும். ஓரிரு மாதங்களிலேயே சரியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீண்ட காலம் அதற்கான மருந்து தேவையில்லை. இது வந்து ஒரு நீங்க சொல்றது அந்த பெருவிரல் சார்ந்த பகுதியினுடைய மூட்டுகளினுடைய அலர்ச்சிங்கும் பொழுது அதிகபட்சம் எனக்கு தெரிந்து 3 மாதங்களுக்குள்ளேயே முழுமையாக சரியாவதற்கான வாய்ப்பு உண்டு. நன்றி டாக்டர். நான் உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி முடிவுல நான் உங்களுக்கு வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாங்கிற விஷயங்கள் சொல்றேன். மிக்க நன்றி. நன்றி டாக்டர். மிக்க நன்றி. சிறப்பாக கேள்வியோடு இணைந்திருந்தார் கலைவாணி ஏகானந்தராஜா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. நன்றிகள் அவர் பக்கம். தொடர்ந்து 586963 இணைப்பில் வணக்கம். இனிய வணக்கம் சைவா. இனிய வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜெர்மனிலிருந்து ஜான் அடிசன் கலைக்கிறேன். வாருங்கள். வணக்கம் டாக்டர். என்னண்டா டாக்டர், இங்க பார்த்தா எல்லாருக்கும் இந்த 50 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் எல்லாரும் மூட்டு வருத்தல், நாடி உழவு, கால் உழவு, கால் வீக்கம், கால் இந்த குரன்ற அப்படியெல்லாம் எல்லாரும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? இது இந்த மாதிரியான வயோதிகம் என்பது 60 வயதுக்கு மேல எலும்புகள் தேய்வு ஏற்படுறது வந்து இயல்பான ஒரு விஷயம். அது வந்து ஆனா 50களிலேயே 45களே இப்ப நிறைய பேருக்கு வருது. அதுவும் குறிப்பா பெண்களுக்கு அந்த இடுப்பு பகுதியில் அது வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அந்த மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறம் கால்சியம் சத்து குறைவதனால ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுகிறது. அதோடு சேர்ந்து இந்த வாதத்தன்மை உடல்ல ஏற்படும் பொழுதுதான் நிறைய பேருக்கு இந்த இடுப்பு வலி, மூட்டு வலிகள் வருது. இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசின மாதிரி முதல் விஷயம் வந்து உணவுல தான் நம்ம அக்கறையா இருக்கணும். உணவுல
வாய்வு பதார்த்தங்கள்னு சொல்லுவோம் நாங்கள் சித்த மருத்துவத்தில். அதாவது சாப்பிட்றதுக்கு செரிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய மாவு சத்துள்ள பண்டங்கள், குறிப்பாக உருளைக்கிழங்கு, அப்புறம் வாய்வு உண்டாக்குற மாதிரி இந்த சன்னா கடலை, வாழைக்காய், அந்த மாதிரி விஷயங்களை வாய்வு நிறையா. அதோடு இங்கே நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான உணவு ரொம்ப ஜீரணிக்க கஷ்டப்படுறது, நிறைய வாய்வு உண்டாக்குறது இல்ல டாக்டர். நாங்க என்னடா இப்ப அதுக்கு அந்த பூண்டு இஞ்சி அதுகள் கறிகளுக்கு சேர்த்து சாப்பிட்டேன். அப்படியானதுக்கு உருளைக்கிழங்கு தானே டாக்டர் கூட இங்க. அதுல நீங்க உருளைக்கிழங்க நீங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுமா. நீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. சோறு எடுக்கிறாங்களுக்கு கார்போஹைட்ரேட் கூடி இருந்தானே. ஆமா, அதுல நீங்க கார்போஹைட்ரேட் கூட வெயிட்டும் கூட ஆரம்பிக்கும் உருளைக்கிழங்குல. அதை தவிர்த்தணும். எல்லா உணவுலயும் நீங்க பூண்டு, இஞ்சி, புதினா, சீரகம், இலவங்கப்பட்டை, மிளகு, இந்த மாதிரி விஷயங்கள் 40 வயதுக்கு மேல நிறைய நம்ம குறைந்த அளவுல தினசரி சேர்த்துட்டே வரணும். அதாவது இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நமக்கு மூட்டு வலி மட்டும் இல்லாம பல நோய்களை நம்மிடமிருந்து எடுத்து சொல்வதற்கு இந்த மசாலா நறுமண பொருட்கள் ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இந்திய உணவுகள் நீங்க தயாரிக்கிற எல்லா உணவுகள்லையும் இந்த புதினா, பூண்டு, லவங்கப்பட்டை, சீரகம் இதெல்லாம் நிறைய சேர்த்து கொள்ளணும். ஆமா, வெந்தயம் ரொம்ப சிறப்பானது. வெந்தயத்துல நிறைய நார் பொருள் இருக்கு. மாரடைப்பு, ரத்த கொதிப்பு, அப்புறம் சர்க்கரையை கட்டுப்படுத்துவதெல்லாம் வெந்தயத்துல இருக்கு. அதனால அதையும் நீங்க சேர்த்து கொள்ளணும். கருவேப்பிலை கூட ரொம்ப அங்க கிடைச்சதுன்னா அதையும் நிறைய சேர்த்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் நம்ம தினசரி அலுவலுக்கு போறோம், ஒரு இடத்துல உட்கார்றோம், பேசுறோம், அப்படி இருக்கலாம். சில பேர் வீட்டு வேலைகள் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சில பொறுத்துகளுக்கு அதிக வேலை இல்லாமே இருக்கும். அப்போ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா, குறிப்பா குதிகாலில், கை குளசுல, இடுப்பு பகுதியில, பெரும்பாலான பெண்களுக்கு இடுப்பு பகுதியில ரொம்ப வலி இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு அந்த 25-30 வயதுல அந்த பிரசவ காலங்கள்ல அது பெல்விக் போன் எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சு சுருங்குறோம். அப்போ அவர்களுடைய வயதின் காரணமாக இருக்கக்கூடிய உடல் வலு 45-50 வயதுல தசைகள் கொஞ்சம் வலு குறையும் பொழுது அதுவும் கொஞ்சம் வீக் ஆயிடும். அதனால பெண்கள் கண்டிப்பா இடுப்பு பகுதிக்கான உடல் பயிற்சி கண்டிப்பா செய்யணும். நிறைய எடை ஏறிடாம இருக்கிற அளவுக்கு உணவுல ரொம்ப காஷியஸா இருக்கணும். உணவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக இனிப்பு, அதிக கொழுப்பு உணவுகள், அதிக புலால் உணவுகளை நம்ம குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மரக்கறி உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, அதுவும் பழங்களை நிறைய உணவுல எடுத்துக்கொள்றதெல்லாம் நமக்கு எடை கூடாமல் பார்த்து கொள்ளும். இதோடு சேர்ந்து நீங்க புளிப்பு, கிழங்கு வகைகளையும் தவிர்த்துட்டாலே பெரும்பாலான அந்த மூட்டு வலிகள் வருவதை தவிர்த்து கொள்ளலாம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கால்சிய சத்து நிறைய உணவுல வரணும். நம்ம வெறுமனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தினம் கால்சியம் டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெறும் மாத்திரை. பால் பால்ல நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. பால் கால்சியம் இருந்தால் கூட உடல் எடையை கூட்டக்கூடியது. சில வகை பால் புரதங்கள் இதயத்துக்கு கூட நல்லது இல்லையோங்கிற கருத்து இன்னைக்கு அறிவியல் உலகத்துல அதிகமா இருக்கு. அதனால என்ன செய்யலாம்னா, மோர் எடுத்துக்கொள்ளலாம். இதே நல்ல யோகட்டை நீங்க நல்லா டைல்யூட் பண்ணி இந்தியாவில் செய்யற மாதிரி நிறைய மோரா நீங்க மோர்லயும் பால்லையும், சொல்லப்போனா பாலை விட அதிகமா மோர்ல கால்சியம் சத்து இருக்கு. ஸோ நீங்க தயிராகவோ மோராகவோ கொஞ்சம் எடுத்துக்கொண்டு பாலை கொஞ்ச நாள் தவிர்க்கிறது நல்லது, அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் எல்லா கிரீன் சாலட்ஸ்லையும் உங்களுக்கு நல்ல ஸ்பினாச், அந்த மாதிரி கிரீன்ஸ் எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து இருக்கு. அதை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உணவு சார்ந்து நீங்க எல்லா உடலுக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்தாலே நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃபை லீட் பண்ண முடியும். டாக்டர், இப்ப நான் 1.5 பால் எடுத்தேன். அது எடுக்கலாம் தானே? கொஞ்சம் சத்து குறைஞ்ச பால் தானே? அது இல்ல, அது குறைஞ்ச பால் தானே? இல்லம்மா, அதுல அவங்க கொழுப்பை நீக்கிடுவாங்க. கொழுப்பு எடுத்த பாலா இருக்கும். ஆனா ஒரு சில என்சைம்கள் இருக்கு, பால்லையே வரக்கூடிய பிரத்யேகமான புரதங்கள் இருக்கு. அந்த புரதங்கள் முழுமையாக உடலுக்கு நல்லதா அப்படிங்கிற கருத்துல விஞ்ஞானிகளுக்கு இடையே கூட நிறைய சர்ச்சைகள் இருக்கு. நிறைய என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல தினம் பால் எடுத்தா மருத்துவமே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருளாக பேசப்பட்ட இந்த பால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஆமா பால் நிறைய எடுக்கிறதுனாலே பல பிரச்சனைகள் வருதோ அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் உலகெங்குமே நடந்துட்டு இருக்கு. அதனால அதை தவிர்க்கலாம். நம்ம ரொம்ப எடுக்க வேண்டாம், ஒரு கப்போ அரை கப்போ எடுத்துக்கொள்ளலாம். இப்ப உதாரணமா தேநீர் எடுக்கிறீங்க, தேநீர்ல நீங்க தனி தேநீரா எடுத்தீங்கன்னா அவ்வளவு சத்து இருக்கும் அதுல. ஆனா அந்த தேநீர்ல நீங்க பாலை சேர்த்து விட்டீங்கன்னா தேநீரினுடைய சத்து பாதியாக குறைஞ்சிரும்.
அதனால பால் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அவசியமான பொருள், அது ஒரு அவசியமான உணவுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து ஒரு மருத்துவ ரீதியாக குழந்தைகளுக்கோ இல்லை அந்த மாதிரி ஆஸ்டியோபோரோட்டிக்கோ கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்கொள்ளலாமே தவிர அன்றாடம் அது அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். நல்ல செய்திகளை நல்ல இதுகளை தந்தீர்கள். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அத்துடன் லண்டன் தமிழ் ரேடியோ மூலம் பாமுலம் உங்களை சந்தித்ததற்கு அதிபர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களும், உங்களுக்கும் உங்களோட பணிக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் குறிக்கும். நன்றி. நன்றி. இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. டாக்டர், இப்போ நீங்க சொன்னீங்க பால், மோர், சலாட் இதெல்லாம் கல்சியத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள், இதன் மூலம் கல்சியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று. இப்போ நாளாந்தம் நாங்கள் எடுக்கும் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு மற்றும் இரவு சாப்பாடுகளில் கல்சியத்தை பெற்றுத்தரக்கூடிய, அதாவது 40 வயதுக்கு பிற்பட்டவர்கள் அவதிப்படும் இந்த இவர்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யும் உணவுகள் என்ன? இப்போ உதாரணமா காலை உணவு வந்து நிறைய பேர் அவசரத்துல தவிர்த்து கொள்ள கூட செய்யறாங்க. அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா இரவெல்லாம் நம்ம வந்து சாப்பிடாம இருந்து காலையில நம்ம உடல்ல வந்து இயல்பாக பித்தம் கூடி இருக்கும். அப்ப அதை குறைத்து அமிலத்தன்மையை குறைப்பதற்கேற்ற மாதிரி காலையில வந்து நல்ல பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். காலையில வந்து உள்ள பிரேக்ஃபாஸ்ட்ல ரொம்ப சிறப்பாக பாரம்பரியமாக சொல்ற விஷயம் என்னன்னா, பழங்களும் ஆவியில் வெந்த உணவுகளும் கஞ்சி மாதிரியான உணவுகளும் சிறப்பா இருக்குங்கிறாங்க. காலை உணவுகள்ல, காலை ஆகாரத்துல அந்த மாதிரி நீங்க ரொம்ப சிறப்பா, இட்லியே மிகச்சிறப்பான ஒரு உணவு. தமிழர் உணவுல வந்து நீங்க இன்றைக்கு பல பிரேக்ஃபாஸ்ட் உணவுகளை ஆய்ந்து பார்த்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒன்று ஜெனீவால அவங்க ஆய்ந்து பார்த்து உலகத்தின் மிகச்சிறந்த காலை உணவாக இட்லியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் அது முந்தின நாளை அரைச்சு அதை நொதிக்க வைத்து அதுல இயல்பாக சேரக்கூடிய அந்த லாக்டோபாசிலஸ் எல்லாம் சேர்ந்து வர்றதுனால ஸோ அந்த உணவை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம காலையில் நமக்கு வந்து உணவுகளோடு சேர்ந்து ஒரு தேநீர், வெறும் பால் சேர்க்காத தேநீர் எடுத்துக்கொள்வது வந்து நமக்கு வந்து செல் சிதைவுகளை கட்டுப்படுத்தும். வயோதிகத்தில் நம்ம 45 வயதுக்கு மேலே நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்லையும் அந்த டீலையும் தான் நிறைய கிடைக்கும். அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து மதிய உணவுகளில் வந்து கண்டிப்பாக மோர் சேர்க்கணும். மோர் இங்க யோகட்டா பண்றாங்க. மோர் நல்லா டைல்யூட்டடா எடுத்து நிறைய மோர் எடுக்கலாம். 11 மணி போல நம்ம அலுவலகத்துல தேநீர் அருந்துற ஒரு பழக்கம் இருக்கும். அந்த சமயங்கள்ல கூட கால்சியம் சத்து வேணும்னா நம்ம மோர் எடுத்துக்கொள்றத வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கொள்ளலாம். மதிய உணவுகள்ல கண்டிப்பா நிறைய பசுங்காய்கறிகள் இருக்கணும். அந்த ஸ்பினாச் மாதிரி வாரத்துக்கு 2-3 நாட்கள் வந்து மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். மீன்கள்ல வந்து நிறைய உங்களுக்கு ஒமேகா 3 கிடைக்கும், DHA கிடைக்கும். அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு உணவை 3 பாகங்களாக பிரிச்சுட்டு ஒரு பாகத்துல தானியம் சார்ந்த உணவு, அரிசியோ கோதுமையோ பிற தானியங்களோ வச்சுக்கொள்ளலாம். இன்னொரு பாகம் முழுமையாக பழங்கள், இன்னொரு பாகம் வந்து இந்த சமைத்த காய்கறிகள், அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மதிய உணவை திட்டமிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி இரவு உணவுகள் ரொம்ப நிறைய பேர் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, முழுமையா வேலை பார்த்துட்டு நைட்ல தான் போய் ஹெவியா சாப்பிடுவாங்க. அது ஆசிய மக்கள் ஒரு பழக்கமாக இருக்கிறது. அது வந்து நம்ம தவிர்க்கணும் முடிந்த வரைக்கும். இரவு ஏன்னா நிறைய பேர் மீட்டிங்குகள் கூட இரவுல தான் வச்சு வேலையை முடிச்சுட்டு போய் அலுவல் ரீதியா பேசுறதும் இருக்கு. அதை குறைத்து கொண்டு இரவு உணவை எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவா எடுத்துக்கொள்ளலாம். பொதுவா இந்த கால்சியம் நிறைய வேணும்னா கீரை நிறைய இருக்கணும், மோர் நிறைய இருக்கணும். தரைக்கு அடியில விளையக்கூடிய கிழங்குகள்லையும் நிறைய கால்சியம் இருக்கு. கேரட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம், பீட்ரூட் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த கேரட் பீட்ரூட்ஸ் எடுத்துக்கொண்டால் கூட அவை வந்து கிழங்குகளுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவை வந்து கொஞ்சம் சீரணிக்க வாயுவை உண்டாக்கக்கூடியது. அதனால அது மாதிரி பொருட்களை எடுக்கும் பொழுது நிறைய சீரகம், இஞ்சி, பூண்டு, புதினா இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே டாக்டர், நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த நிலத்துக்கு கீழ் அதை எடுக்கக்கூடாது. கல்சியம் வேண்டும் என்பதற்காக அதை எடுத்தார்கள் என்றால் சர்க்கரை கூட ஆரம்பிக்கும். அதுதான் பொதுவா என்னன்னா, உணவுங்கிறது தனிப்பட்ட தேர்வு, பொதுவான தேர்வு இல்ல. ஒவ்வொரு நபருக்கு உடம்பை பொறுத்து, அவர் வயதை பொறுத்து, வேலையை பொறுத்து, அவர்களுக்குரிய நோய், வர இருக்கக்கூடிய நோய் எல்லாவற்றையும் பொறுத்து திட்டமிடுறதுதான் சரியா இருக்கும். சிறப்பு டாக்டர். இணைப்பில் இருவர் இணைந்திருக்கின்றார்கள். முதலில் இணைந்தவர் கண்ணன் இணைப்பில். வணக்கம். வணக்கம் சைவா, இனிய மதிய வணக்கம் டாக்டர். சிவதர்ஷினி ராகம். வணக்கம். வணக்கம், வாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கேன். நல்ல கேள்விகளும் அதுக்கான தகவலும் இருக்கிறது. என்னுடைய கேள்வி வந்து, தாயகத்திலே நாங்கள் 3 நேரம் தான் சாப்பாட்டு என்று வரையறுத்து இருந்தோம். இங்கு வந்து சில 5 நேரம் கூட சாப்பிட வேண்டிய நிலை இருக்கிறது.
இது எந்த அளவுக்கு எங்களோட உடல்நலத்தை பாதிக்கும். அதை விட எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அடிக்கடி சாப்பிட வேணும் போல தோன்றும், ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் போல. அதுவும் ஒன்று. அது எந்த அளவுக்கு எங்களுடைய உடலுக்கு கேட்டை தரும். இன்னும் ஒன்று, இலை வகைகளை இரவு வேளைகளிலே எடுப்பது எவ்வளவு சாத்தியம்? சலாட், கீரை இவற்றை இரவு நேர உணவாக எடுத்துக்கொள்ளலாமா? ஏனென்றால் தாயகத்தில் அதை இரவிலே எடுத்துக்கொள்வது குறைவு, தவிப்பார்கள். இங்கு அது வளமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னும் ஒன்று, சாப்பிட்ட உடனே குளிர் நீரை குடிக்க கூடாது. அது கூட அந்த கொழுப்பை கொழுப்பு தன்மையை வெளியே வைக்காது என்ற ஒரு தன்மை. அது கூட இயற்கை வைத்தியத்தில் என்ன மாதிரி பார்க்கலாம்? முதல் விஷயம் என்னன்னா, நம்ம சித்த மருத்துவத்துல ரொம்ப முக்கியமா சொல்றது, எந்த நோய்க்குமே உணவு தான் அடித்தளம்ங்கிறது. அதாவது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதாவது நமக்கு உடலுக்கு சாப்பிட்ட உணவு நன்கு சீரணித்து உடலில் உட்கிரகிக்கப்பட்ட பின் அடுத்த உணவை எடுத்துக்கொள்பவருக்கு வாழ்க்கையில மருந்தே வேண்டாம் அப்படிங்கிறது அதனுடைய உட்கருத்து. அந்த அடிப்படையில தான் பசித்து புசின்னு சொல்றதும் உணவே மருந்து அப்படின்னு சொல்ற எல்லா விஷயங்களையும் இந்த குறளை ஒட்டிய விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நல்ல திட உணவுகள், 2 வேளை உணவுகள் திட உணவுகளும், ஒரு உணவு சிற்றுண்டியாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். அதுவும் இன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய உடல் உழைப்பு மிக குறைந்திருக்கிற காலம். அன்றைக்கு மாதிரி நம்ம குதிரையிலையோ யானையிலையோ பயணிக்கலை. எங்கே போனாலும் நம்ம காரில் போகிறோம், விமானத்தில் போகிறோம். அதனால் நம்மளுடைய உடல் உழைப்பு மிக குறைவு. அப்போ அந்த குறைவான உடல் உழைப்புக்கு ஏற்றாற்போல நம்ம உணவும் நல்லா எளிதில் சீரணிக்கக்கூடிய சிறிய உணவாக இருக்கிறது தான் நம்ம நாள்பட்டு வாழ்கிறதுக்கு, குறிப்பாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் 5 முறை 4 முறைக்கு மேலே உணவு எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அதிகபட்ச கலோரிகள் எல்லாமே நமக்கு கொழுப்பாக உடலில் ஸ்டோர் பண்ணுவதற்கான வாய்ப்பாயிடும். அதனால நம்ம முதல்ல உணவை 2 வேளை 3 வேளைன்னு திட்டமிடணும். ஏன் உங்களுக்கு அதிகமாக பசிக்கிறது? ஒருவேளை சர்க்கரை நோய் இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல சோதிச்சு பார்த்துக்கோங்க. இரத்த சர்க்கரை அளவு தாண்டினா முதல் குறிகுணமே அடிக்கடி பசிக்கிறதா இருக்கும். தைராய்டு அளவு மாறினாலும் பசியில மாற்றங்கள் வரலாம். அதனால நோயின் காரணமாக அதிகம் பசிக்கிறதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. பழக்க வழக்கமே சில நேரத்துல பசிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி நம்ம ஏதாவது வாயில ஆமா நம்ம சாப்பிடுவதில்லை, ஒரு பழக்கத்தில் வந்தது ஏதாவது ஒன்றை வாய்க்கில் கூட அது நம்ம வாயில கொறிச்சு பழகினதுனால ஒரு கருத்து இன்றைக்கு சொல்றாங்க. மன ரீதியாக பல பேர் உளவியல் சிக்கல்களை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறாங்க. உளவியல் ரீதியா மனதில் ஏதாவது கஷ்டங்கள் அழுத்தங்கள் இருக்கும்போது நிறைய பேர் நொறுவலாக சாப்பிட்றத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அதனால அது மாதிரி இருந்தா கூட நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி இது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கீரைகளை நம்ம இரவில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, கீரைகள் பொதுவாக சீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். உடல் உழைப்போடு இருக்கும் பொழுதுதான் கீரை நல்லா அசிமுலேட் ஆகும். நம்ம நைட்ல நல்ல கீரை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உறங்கிட்டோம் அப்படின்னா அது உடலில் முழுமையாக ஜீரணிப்பதற்கு சிரமம் கொடுக்கலாம். கீரைகளை எப்பொழுதும் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது, அதாவது யோகட்டோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. அடுத்து இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது அதுக்காகத்தான். கீரைகளை பொதுவாக காலை நேரத்திலேயோ மதிய வேளையிலையோ சாப்பிடலாம். இல்லை அந்த நேரத்தில் எங்களால் செஞ்சு சாப்பிட முடியாது, எங்களுடைய அலுவலும் பணியும் அது மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இரவுல ஒரு 5 மணி, மாலையில் ஒரு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடைப்பயிற்சி அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இரவுல சாப்பிட்டு கொள்ளலாம். எந்த கீரைகளிலும் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால அந்த நார் நன்றாக சீரணிப்பதற்காகத்தான் அந்த கருத்தை அந்த காலத்தில் பாரம்பரியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் உணவில் எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நல்ல நலவாழ்வு உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் அன்றாட உணவில் எடுத்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி டாக்டர். மிக சிறப்பான ஆழமான கருத்துக்கள், அழகாக சொன்னீங்க. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் டிவியிலும். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. சிறப்பாக சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் சுவிஸிலிருந்து இணைந்து கேள்விகள் பல கேட்டிருந்தார். நான் நினைக்கிறேன் அவருக்கான பதில் சிறப்பாக கிடைத்திருக்கும் என்று. நன்றி. அவர் பக்கமாக தொடர்ந்து 5869636 இணைப்பில். வணக்கம். வணக்கம் டாக்டர் அவர்களுக்கும் சைபா அவர்களுக்கும். நெதர்லாந்திலிருந்து வஜிதா முகமது. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. வணக்கம் டாக்டர் அவர்களே, நான் நெதர்லாந்திலிருந்து வஜிதா முகமது கழிக்கிறேன். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
எனது கேள்வி என்னன்னு சொன்னா 16 வயசு குழந்தை ஒன்றுக்கு இந்த சுவமில்லாம மாதவிடை சரியான முறையில வருவதில்லை. இங்க இந்த ஃபெமிலி டாக்டர்கிட்ட போய் கரைச்ச இடத்துல அவர் சொன்னாரு இந்த கர்ப்பத்தடை மாத்திரையை எடுத்துக்கொள்ளும்படி அவர் ஆலோசனை வழங்கினார். அது எனக்கு தாயா இருக்கிற எனக்கு அது சரியாகப்படவில்லை. அது எடுப்பதால் டாக்டர் அது சமூகத்துக்கும் ஒரு வித்தியாசமாக கணக்கெடுப்பாங்க ஒரு பய உணர்வும் இருக்கின்றது. அடுத்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில குழந்தை பிறப்பதற்கான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமா என்ற ஒரு பயமும் எனக்கு இருக்கின்றது. அதை நான் இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சரியான முறையில் வருவதில்லை. இப்ப 13 வயதில் பெரிய ஆள் ஆகின இப்ப 3 வருடமாயி அது சரியான ஒவ்வொரு மாசமும் ஒழுங்காக வருவதில்லை. 4-5 மாதத்துக்கு அது வந்து நீங்க சொல்ற பிரச்சனை வந்து சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கலாம். அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இது மாதிரி மாதவிடாய் சீர் இல்லாமல் சில நேரங்களில் 3 மாதம் 4 மாதம் வராத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இவர்களுக்கு இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் இந்த ஓசிடின்னு சொல்லக்கூடிய ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன்களை சீராக்கி அதற்கப்புறம் மாதவிடாயை சரியாக்கக்கூடிய ஒரு வழக்கம் நவீன மருத்துவ முறையில் இருக்கிறது. முதல் விஷயம் என்னன்னா, நீங்க அச்சப்பட தேவையில்லை. அது வந்து அந்த மாதிரி சிகிச்சை அளித்து சரியானவர்கள் இருக்கிறாங்க, ஒன்றும் பயம் வேண்டியதில்லை. அதை முதல் தேர்வாக வைத்து கொள்ள வேண்டாம்ங்கிறதா என்னுடைய கருத்து. எப்படின்னா, நம்ம உணவுல சில கருத்துக்கள் அக்கறைகள் வைத்துக்கொண்டு இயல்பான மூலிகை மருந்துகளை சில காலம் எடுத்துக்கொண்டா அது சீராவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கு. அதுவும் 16 வயதுங்கிறப்ப இப்போ பூப்பெய்தி ஒரு 3 வருடங்கள் தான் ஆயிருக்கிறதுங்கிறப்ப இயல்பாக சரியாவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டு கடைசியாக சரியில்லைன்னா தான் நம்ம நவீன மருந்துகளுக்கு போறது நல்லதா இருக்கும். குறிப்பா என்ன செய்யணும்னாமா, நீங்க வந்து உளுந்து இருக்கு இல்லையா, நம்ம தமிழ் உணவுகள்ல உளுந்து சொல்றது, அந்த உளுந்துல தொலியோடு கிடைக்கக்கூடிய உளுந்து கிடைக்குதான்னு பாருங்க உங்க நாட்டுல. இந்த தொலியோடு இருக்கக்கூடிய உளுந்தா இருக்கிற பட்சத்துல அது ஒரு மிகச்சிறந்த கருப்பையை சரியாக்கி சினைப்பையில் நீர்க்கட்டிகள் வராமல் தடுப்பதற்கான ஒரு நல்ல ஃபங்க்ஷனல் ஃபுட் அது. அந்த உளுந்து சேர்ந்த உணவுகளை உளுந்தங்களியாகவோ உளுந்து சாதமாகவோ உளுந்தங்கஞ்சியாகவோ நீங்க வீட்டில் சமைத்து சாப்பிடலாம். அது இல்லாம இந்த உளுந்து இல்லாம பார்த்தீங்கன்னா சோயா கொஞ்சம் நல்ல உணவுகள் தான், சோயா சேர்ந்த உணவு எடுக்கலாம். தினசரி உணவுல வந்து நிறைய பழங்கள் சேர்க்கணும், நிறைய நிறமுள்ள பழங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா மாதுளை, பப்பாளி, சிவந்த நிறமுள்ள பழங்களை வந்து நிறைய உணவுகளை அந்த பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. இது தவிர உடல் பயிற்சி ரொம்ப முக்கியமான விஷயம். சினைப்பையில நீர்க்கட்டிகள் அதிகம் வருவதற்கு காரணம் உடல் எடை கொஞ்சம் அதிகமாறுது. இளம் வயதுல நிறைய சாக்லேட்டுகள், பால் உணவுகள் நிறைய எடுக்கிறது, பிராய்லர் கோழிகள் நிறைய எடுக்கிறதெல்லாம் காரணமாக இருக்குமோன்னு இன்றைக்கு நிறைய ஆய்வுகள் வருது. அதனால உணவுல அவர்கள் வந்து அதிகம் அக்கறை எடுத்து நிறைய பழங்கள், கீரைகள் மாதிரி எடுத்துக்கொண்டு நல்ல உடல் பயிற்சி செய்ய சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில யாருக்கும் வந்து யாராவது நல்ல மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, யோகாசனம் சொல்லி கொடுத்தா அதையும் சேர்த்து செய்யுங்க. இதை தவிர மூலிகை மருந்துகள்ல தமிழ் மருத்துவத்துல நிறைய இதுக்காகவே ஸ்பெசிபிக்கா விஷ்ணு கிரந்தி, அசோகப்பட்டை இது மாதிரியான மூலிகைகளை வைத்து எளிதாக இந்த அமெனோரிக்கா இருக்கக்கூடிய அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியில ஓவுலேஷனை ரெகுலேட் பண்றதுக்கு மருந்துகள் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாகவே கண்டறியப்பட்டு சித்தர்கள் அன்று அனுபவத்தில் சொன்னதை இன்றைய அறிவியலில் அதை வந்து உறுதிப்படுத்தி மருந்துகளாக வந்திருக்கிறது. சோற்று கற்றாழைன்னு சொல்லக்கூடிய ஆலோவேரால நிறைய மருத்துவ உணவுகள் இதற்காகவே பாலிசிஸ்டிக் ஓவரியினை தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி மருத்துவ உணவுகளை நீங்க இந்தியாவில இருந்து பெற்று அதை சாப்பிட்டு வந்தாலும் அவர்களுக்கு நல்ல அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி வந்து சரியாகி இந்த மாதவிடாய் சுழற்சி மிகச் சரியாக வரும். அதனால அச்சப்படவே தேவையில்லை. உணவையும் உடல் பயிற்சியும் துவங்குங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மூலிகை மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் முடியலைன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஓசிடி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். எப்படி இருந்தாலும் அச்சம் தேவையில்லை, முழுமையாக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு திருமணத்திற்கு பின்னர் குழந்தை பேரில் எல்லாம் நீங்க இப்போ அதை பத்தி பயப்படவே வேண்டியதில்லை. அடுத்து டாக்டர், என்ன பத்தி ஒரு கேள்வி. நான் அதிகமாக அந்த தேத்தனில இஞ்சி போட்டுதான் எங்களோட வீட்டுல எல்லாரும் பாவிப்பாங்க. ரொம்ப சிறப்பு. அதால இந்த உடம்பு நிறை குறைவா இருக்கின்றேன். அந்த நிறைக்கும் இந்த இஞ்சி போட்டு குடிக்கிற தேத்தனிக்கும் ஏதாவது நீங்க உடல் எடை குறைவா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ரொம்ப குறைவா இருக்கீங்களா?
இல்ல இப்ப எனது குடும்பத்தவர்கள் சொல்லுவார்கள் நீ நிறைய காணாண்டு, நான் 42 கிலோ தான். ஓ சரி சரி சரி. அப்படி என்றால் நீங்க இஞ்சி போட்டு தேத்தண்ணீர் எடுக்க வேண்டாம். ஏன்னா தேத்தண்ணீர்ல இஞ்சி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல பித்தத்தை குறைக்கக்கூடியது, சரியான உணவு தான். அது ஒரு சிறப்பான உணவு தான். உடல் எடை கொஞ்சம் கூட வேண்டும் என்றால் நீங்க கொஞ்சம் தனியாக தேன் சாப்பிட்டுட்டு வாருங்க. அது தேனோட சிறப்பே என்னன்னா அது ஒரு இயல்பான உடல் எடைக்கு சரியா இருக்கும். ரொம்ப கூடவும் செய்யாது, ரொம்ப குறைச்சிடவும் செய்யாது. நல்ல ஒரு ஸ்பூன் தேனை முதல்ல தனியா சாப்பிடுங்க. தேநீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஞ்சி சேர்த்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்க பால் தேநீரே நீங்க சேர்க்கலாம். பாலும் ஏன் தேநீர்ல சேர்க்க வேண்டாம்னா அது ரொம்ப தேநீரினுடைய இதை பலனை குறைத்து விடும், உடல் எடையை கூட்டுங்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை கூட வேண்டி இருக்கிறது. அதனால நீங்க கொஞ்சம் பால் சேர்த்த தேநீர் எடுங்க. இஞ்சி தேநீரை நீங்க தவிர்க்கலாம். தேன் தனியா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உணவுலையும் கொஞ்சம் உடல் எடையை லேசாக உயர்த்த வேண்டும் நினைச்சீங்கன்னா நிலக்கடலை கொஞ்சம் சேருங்க. பாசிப்பயிறுன்னு சொல்லக்கூடிய கிரீன் கிராம்னு சொல்லக்கூடிய அந்த பாசிப்பயிரில் சுண்டல் மாதிரி, அதை பொங்கல் மாதிரியான உணவுகளை நீங்க சேர்த்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுவும் உடல் எடையை கொஞ்சம் உயர்த்துவதற்கு நல்லா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சரியான அளவு உடல் எடை இல்லைன்னா கூட நமக்கு பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம மெலிந்திருக்கிறோம் நல்லதுதானோ நினைச்சிட வேண்டாம். ஏன்னா சில தொற்று நோய்கள் எல்லாம் உடல் மெலிந்திருக்கிறவர்களுக்கு தான் வேகமா வந்துடும். அதனால நீங்க கொஞ்சம் சொல்றதுக்கு இல்ல டாக்டர், சுறுசுறுப்பாக இயங்குகின்றேன், குடும்பத்தவர்கள் நிறைய கூட வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால கொஞ்சம் ஒரு அளவு கூடினால் தானே நல்லது. அதனால நீங்க கொஞ்சம் பாசிப்பருப்பு, நிலக்கடலை சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க, நல்லா வந்துடலாம். நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, மிக்க நன்றி. வஜிதா முகமது அவர்கள் நெதர்லாந்திலிருந்து இணைந்திருந்தார். அவரது கேள்வி ஆரம்பத்தில் கர்ப்பத்தடை மாத்திரை என்று சொல்லும் போது பயந்திருக்கிறார். நீங்கள் சொன்ன அந்த உணவு முறைகள், பயிற்சி முறைகள் கூட அந்த பிள்ளையின் மாதவிடாய் சுழற்சியை சீர்படுத்தும், சரிப்படுத்தும். நம்பிக்கையோடு இருங்கள், பயப்பட தேவையில்லை என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். எனவே அடுத்து இன்னும் ஒருவர் இணைந்திருக்கின்றார் கணனியில் இணைப்போடு. வணக்கம். வணக்கம் சைஃபா. வணக்கம். வணக்கம் டாக்டர் சிவராமன் அவர்களே. நான் தாமோதரன் பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனியிலிருந்து பேசுகிறேன். ஆமாம், உங்களுடைய எல்லா தகவலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அற்புதமாக இருக்கிறது. உண்மையிலேயே எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல தகவலை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே வரிசையிலே அதிகமாக இங்கு எல்லோருக்கும் கூடுதலாக இருக்கும் வருத்தமாகிய சக்கரை வியாதியும் ரத்த கொதிப்பும் தான் கூடுதலாக இருக்கிறது. அவர்களுக்கும் அதிகமாக மக்களுக்கே கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நானும் கடந்த 20 வருடங்களாக எங்களுடைய பெற்றோர்களிலிருந்து கடத்தப்பட்டதாகத்தான் சொல்லுகிறார்கள். அந்த 20 வருடமாக நானும் அதை நல்ல நல்ல அளவுக்குள் வைத்திருக்கிறேன். ஆமாம், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவற்றை நல்ல கட்டுப்பாட்டுக்குள் நான் வைத்திருக்கின்றேன். ஆனால் அதை துப்புரவாக நிப்பாட்டுவதற்கு ஏதாவது ஆலோசனைகள் தான் என்ற நான் ஆங்கில வைத்தியத்தை பாவித்த மாத்திரைகளுடன் தான் இருக்கிறேன். இது பேராசை போல் தான் இருக்கிறது. நிச்சயமா. ஆனாலும் அதாவது நவீன மருத்துவத்தை வைத்தும் சரி, சித்த மருந்துகளை வைத்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அதாவது இந்த வார்த்தையில ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது முழுமையாக குணப்படுத்துவது, எராடிகேஷன் சொல்றது இந்த சர்க்கரை, ரத்த கொதிப்பு, கொழுப்பு நோய்கள் இதுல எல்லாம் முழுமையாக எராடிகேஷன்ங்கிறது சாத்தியம் இல்லாதது. எப்போ வேணாலும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இன்று அளவில் இருக்கு. நிறைய பேர் அதை நம்ம புரிந்து கொண்டாலே போதும். அதாவது நல்ல மருந்துகள் எடுத்துக்கொண்டு, நவீன மருந்துகளோ இல்லை மூலிகை மருந்துகளோ எடுத்துக்கொண்டு உணவிலையும் நல்ல கட்டுப்பாடு வைத்து ஒரு அளவு நல்ல கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் அதுக்கப்புறம் மருந்துகளை படிப்படியாக குறைப்பதற்கு நம்ம முயற்சிக்கணும். எந்த நாளும் மருந்துகளோடே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எந்த மருந்தா இருந்தாலும் சரி, நவீன மருந்தோ சித்த மருந்தோ, நீங்கள் உணவில் கட்டுப்பாடு வைத்து நல்ல மூச்சு பயிற்சி, நல்ல உடல் பயிற்சியும் செய்து கொண்டீங்கன்னா அதுல முழுமையா ஒரு இயல்பாகவே ஓராண்டு வரை இருக்கிறது என்றால் அதற்கப்புறம் உங்களுடைய மருத்துவரிடமும் பேசி நீங்கள் படிப்படியாக உங்களுடைய நவீன மருந்துகளை வெளியேற்ற முடியும் உறுதியா. அப்படி பண்ணிட்டு, ஆனால் நம்ம அக்கறையோடு நாம் சரியான அளவில் தான் இருக்கிறோமாங்கிறத அவ்வப்போது 3 மாதமோ 6 மாதத்திற்கு ஒரு முறை பார்த்து கொள்ளணும். அப்படி ஆனால் நம்ம சரியாக வந்ததற்கு அப்புறமும் கூட
நம்ம அவ்வப்போது இனிப்புகள் எடுத்துடக்கூடாது, உடற்பயிற்சியை மறந்து விட்டுறக்கூடாது. உடற்பயிற்சியும் செய்து கொண்டு உணவு கட்டுப்பாடும் வைத்தோம்னா இந்த வியாதியை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அது வந்து உடலில் வந்து பிரச்சனைகள் உண்டாக்காது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கட்டுப்பாடுக்கு வந்ததுக்கப்புறம் படார்னு மருந்துகளை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இனிப்புகளை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு கவனிக்காமல் விடும் பொழுது அது பாதிப்பை உண்டாக்கிறது. நம்ம எப்பொழுதுமே நம்ம உணவுகளோடு கட்டுப்பாடை வைத்து கொண்டால் மட்டும்தான் இந்த நோயினுடைய பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்க முடியும். இது தவிர சர்க்கரை மாதிரி நோய்களில் நம்ம எப்படி நாள்பட்டு ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சர்க்கரையினால இதயமோ சிறுநீரகமோ இல்லை மூளை பகுதியிலேயோ இல்லை வெசல்ஸ்ல எல்லாம் பாதிப்பு வராமல் நம்மை காத்து கொள்வதற்கு நல்ல மருத்துவ உணவுகள், ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் இன்றைக்கு நிறைய சந்தைகளில் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி மருத்துவ உணவுகளை உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி உங்களுக்கு நேரடியாக அதை எடுத்துக்கொண்டோம்னா இப்போ அது வந்து நமக்கு பாதிப்புகளை வராது. உதாரணத்துக்கு சொன்னால் இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய கிரீன் டீன்னு சொல்லக்கூடிய அந்த தேயிலை வந்து பால் சேர்க்காமல் சர்க்கரை சேர்க்காமல் கிரீன் டீ எடுத்துக்கிறது. அப்புறம் ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஃபிளாக்ஸ் சீடு, வெஜிடேரியன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸு, இல்லைன்னா புலால் உணவு சாப்பிட்றவங்கன்னா மீன் உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய நறுமண மூட்டிகள், லவங்கப்பட்டை, குறிப்பாக லவங்கப்பட்டை இன்றைக்கு வந்து பல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் ரொம்ப ஆழமாக படித்து சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பல பின் விளைவுகளை, வாஸ்குலார் டிசீஸ் எல்லாம் அது தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உணவுகளை நம்ம தேயிலையில் சேர்த்து சாப்பிடலாம், உணவுகளோடு சேர்த்து சாப்பிடலாம். அது மாதிரி நம்ம ரொம்ப இயல்பாக நம்ம தமிழர் உணவுகளில் சேர்க்கக்கூடிய வெந்தயம், கருவேப்பிலை, இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். கருவேப்பிலையை வந்து நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இல்லை இந்தியாவில் யாராவது அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கருவேப்பிலை பொடியை வாங்கி வைத்துக்கொள்ளுங்க. வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை வெந்தயத்தை நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு தினசரி உங்களுடைய திட உணவுகள் 2 நேரம் எடுக்கிற உணவுகளுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் போல எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய நுண் தாவர சத்துக்கள், ஃபைட்டோமாலிகுல்ஸ் சொல்லக்கூடியது, அதெல்லாம் வந்து சர்க்கரையை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சு நமக்கு நோய் வராமல் நோய் அதிகப்படாமல் இருப்பதற்கு பயன்படுறதோட இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பிற உறுப்புகள் பாதிக்காமல் இருப்பதற்கும் வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால நீங்க வந்து ரொம்ப நாளா எங்களுடைய தாத்தா பாட்டிலிருந்து வந்த இதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன்னு வருத்தப்படவே வேண்டாம். நிச்சயமா கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு வேற சர்க்கரையால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. மருந்துகளை குறைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து உங்களுடைய அளவுகளை பார்த்து கொண்டு இந்த மாதிரி மருத்துவ உணவுகளை எடுத்துக்கொண்டு படிப்படியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். ஆமா டாக்டர், நான் உண்மையிலேயே நீங்க குறிப்பிட்ட மாதிரி அதிகமா எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டான் இருக்கின்றேன். நல்ல அந்த ரத்த பிரச்சனையை, அந்த சுகரை பற்றி நல்லா புரிந்து கொண்டேன். அதனால் என்னால் வைக்கக்கூடிய இருக்கிறது. அந்த வருத்தத்தை நான் இந்த வருத்தத்தை பலருக்கு சொல்லி இது வருத்தமே அல்ல என்றுதான். ஆமாம், சர்க்கரை வியாதி என்பது வருத்தமே அல்ல. அந்த சர்க்கரை வியாதியை எல்லோருமே புரிந்து கொண்டால் அவற்றை கட்டுப்பாட்டுக்கு வைத்துக்கலாம் என்பதை நான் உண்மையிலேயே பெருமையாக சொல்லுவேன். நான் நல்ல அதை அறிந்து கொண்டேன். மிக சிறப்பான ஒரு விஷயம். அதாவது அதை பாசிட்டிவா ஆப்டிமிஸ்டிக்கா நீங்க சொல்றது. அப்புறம் அது நீங்க ரொம்ப தெளிவா சொன்ன மாதிரி அது ஒரு மாறுபட்ட வாழ்வியல், அவ்வளவுதான். அது ஒரு வருத்தமோ நோயோ கிடையாது. சர்க்கரை இருக்குது அப்படின்னா அதற்கு ஏற்றாற் போல ஒரு வாழ்வியலுக்குள் நம்மை பொருத்தி கொண்டா அது எல்லா மகிழ்ச்சியும் நமக்கு தரும். ஒரு பிரச்சனையும். நான் கூடுதலாக இதுல நான் ஒரு பரிசோதனை மாதிரி ஒரு 3 மாதங்கள் கார்போஹைட்ரேட்டையே தவித்து விட்டேன். தவித்தவுடன் நன்றாக கீழே வந்து விட்டது. கொஞ்சம் புரோட்டீன் மட்டும் கூடுதலாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன். கார்போஹைட்ரேட் எடுக்காதபடினால் சுகர் 6.1க்கு உள்ளே வந்து விட்டது, மாத்திரைகளுடன் தான். ஆனால் அந்த கார்போஹைட்ரேட்டை நாங்கள் அப்படி தொடர்ந்து எடுக்காமல் விட்டால் உடம்பு தள்ளாடக்கூடிய நிலை ஏற்படுமா? இல்ல, கிடையாதுங்க. அதாவது கார்போஹைட்ரேட் வேணும். சர்க்கரை நோயாளிகளுக்கும் கார்போஹைட்ரேட் தேவை. அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எப்படின்னா சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமான எல்லா கார்போஹைட்ரேட்டும் தவிர்க்க கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது உருளைக்கிழங்கை நீங்க நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 40 நிமிடங்கள்ல அதுல இருக்க 93% சர்க்கரையும் ரத்தத்துல போயிடும். ஆனா அதே இது நல்ல ஒரு கீரையை எடுக்கிறீங்க, கீரையும் கார்போஹைட்ரேட் தான். நல்ல கீரை சாதத்தை சாப்பிட்றீங்கன்னா அந்த கீரையில் இருக்கக்கூடிய நுண்ணிய நார்கள் எல்லாமே நம்ம கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டினுடைய சர்க்கரையை
வேகமாக ரத்தத்துல கலக்க விடாது. அது கார்போஹைட்ரேட்டா இருந்தா கூட ரத்தத்தில் அது கலக்கிறது பார்த்தீங்கன்னா மெதுவா மெல்ல மெல்ல போகும். அதைத்தான் ஆங்கிலத்தில் லோ கிளைசிமிக் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி லோ கிளைசிமிக் கார்போஹைட்ரேட்டை குறைந்த அளவிலாவது நம்ம தினசரி எடுத்துக்கொள்ளத்தான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உடலினுடைய இயல்பான வலு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடம்பு தன்னுடைய எல்லா இயக்கத்துக்கும் குளுக்கோஸைத்தான் சார்ந்திருக்கு. அப்போ நம்ம குளுக்கோஸ் வந்து கார்போஹைட்ரேட்ல தான் நமக்கு வரணும். அதை முழுமையாக நம்ம தவிர்க்கிறதுங்கிறது சரியான விஷயம் இல்லை. ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்ஸா, அதாவது ரொம்ப அதிக சர்க்கரையை கொடுக்காத, வேகமாக இரத்தத்தில் சர்க்கரையை கலக்காத உணவுகள். இந்த உணவுகளை நம்ம இணையத்தில் கூட நீங்க அதுக்கான பல தரவுகளை தேர்ந்தெடுக்க முடியும். அதை எடுத்து உங்களுக்கு ஊர்ல கிடைக்கக்கூடிய உங்க வாழ்க்கையோடு பொதிந்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா அது வந்து சர்க்கரைக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆமா, மிக்க நன்றி டாக்டர். நாளைக்கும் தொடர்ந்து உங்களுடன் இணைந்து இந்த படத்தை அறியக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருப்பதனால் நாளை நான் தொடர்ந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். ஆமாம், மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. தாமோ தில்லைநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருந்தார். நன்றி நன்றி நன்றி. இன்னும் இருவருக்கு மட்டும் வாய்ப்பை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் டாக்டரும் கலைத்திருப்பார். எனவே இருவரை இணைத்துக் கொண்டு நான் டாக்டருக்கு இன்று விடை கொடுத்து நாளையும் திருப்பி முதலில் இருந்து இணைத்து பேசுவோம். இணைப்பில் வணக்கம். 589636 இணைப்பில் வணக்கம் டாக்டர். நான் ஜெர்மனியிலிருந்து தவமில் கதைக்கிறேன். வணக்கம்மா. முதலாவதாக உங்களுக்கு மனநிறைந்த நன்றிகளை கூறியபடி எனக்கு டாக்டர் இடக்கை, அதாவது வந்து தோல் மூட்டுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 3 மாதமாக ஒரே வலியாக இருக்கிறது. ஆனால் வீக்கம் ஒன்றுமே இல்லை. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதுக்கு ஒன்றும் இல்லை என்று கூறி ஊசி போட்டுக்கொண்டு கிழமைக்கு ஒரு ஊசி போட்டு வருகிறேன். ஆனால் அது குறைவதாகவே இல்லை. அது போட்டாலும் அப்படியே கொதித்து, அதாவது கொதியண்டா சரியான வலியாக இருக்கிறது. சில வேளைகளில் வலி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், திரும்பி அப்படியே வலித்து கொண்டே இருக்கிறது. இந்த காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை இருக்குதாமா? ரத்தம் இருக்கிறது. அதான் இது வந்து என்னன்னா, இதுக்கு ஆங்கிலத்துல பேர் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிம்பாங்க, இல்லைன்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இயல்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடியது. உங்களுடைய தோல் மூட்டும் உங்களுடைய கையுடைய மூட்டும் இணையக்கூடிய பகுதியில் அது ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். அது அந்த ஜாயிண்ட் வந்து இறுகி போய்விடுவதனால், அதாவது அது நல்ல முழுமையாக சுழற்றக்கூடிய அளவில் நல்ல முழுமையாக சுழலதுக்கு தாண்டி வந்து ரொம்ப இறுகிடுறதுனால ஏற்படக்கூடியது. இதற்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்லேயே நேராக ஆர்டிகுலர் இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. அது தற்காலிகமாக வலியை குறைக்கக்கூடியது. சித்த மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு தோல் மூட்டு வாதமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதற்கு வந்து உணவில் நல்ல நம்ம சர்க்கரை கட்டுப்பாடு வைத்து கொண்டு அதோடு சேர்த்து புளியையும் நல்லா குறைச்சிக்கணும். புளிப்புள்ள இந்த ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு ஜூஸ், புளி சத்துள்ள உணவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கணும். இது முதல்ல. அடுத்து ரொம்ப குளிர்ச்சியான ஐஸ் வாட்டர், ஐஸ் தண்ணிகளையும் நம்ம குடிக்கக்கூடாது. குளிர்ச்சியான உணவுகளையும் தவிர்த்தரணும். ரொம்ப வாயு பதார்த்தங்களுக்காக கிழங்கு வகைகளையும் நம்ம குறைச்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இதை உணவுல நீங்க பார்த்து கொள்ளுங்க. அது தவிர வெளியே வந்து நல்ல தோல் மூட்டு வலியை குறைப்பதற்கென்று தைலங்கள் இருக்கிறது. அது இந்தியாவில் நீங்க சித்த மருத்துவ தைலங்களை கேட்டு வாங்கி நீங்க வந்து நல்ல நாராயண தைலம், கொட்டஞ்சுக்காதி தைலம், பிண்ட தைலம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரியான எண்ணெய்களை நல்லா அழுத்து தேய்ப்பது. அதுக்கப்புறம் அதுக்குன்னு அந்த அலட்சியை போக்குவதற்குன்னு அமுக்கராங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, விதானியா சோம்னிஃபரான்னு பேரு. அந்த தாவரத்தினுடைய நல்ல வேறு பொடியை வந்து இன்றைக்கு நிறைய அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் செய்து அது அந்த தோல்மூட்டு வாதத்தை குறைக்கிறதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி மருந்துகளை எடுத்துக்கொண்டு நல்லா கட்டுப்படுத்தி வரலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது கை வலிக்கிறதுங்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்தாமல் அப்படியே இறுக்கத்தோடு வைக்கக்கூடாது. நம்ம முடிந்த வரைக்கும் அதற்கான பயிற்சிகளும் செய்யணும். நல்ல கைகளை நல்லா சுழற்றணும், கையை மேல உயர்த்தணும், கையை பின்னாடி கொண்டு போகணும். இது மாதிரி விஷயங்களை உங்களோட மருத்துவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல என்னென்ன பயிற்சிகள் செய்யணும்ட்டு அந்த பயிற்சிகளையும் பவுலிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். புள்ளி எக்ஸசைஸ், பவுலிங் எக்ஸசைஸ் எல்லாம் தொடர்ந்து செய்து வந்தால் இது நல்ல விரைவில் குணமடைந்து விடுமா. நன்றி டாக்டர். இது ஒரே ஒரு கேள்வி. இந்த ஒற்றை தலைவிதி என்று சொல்லுவோம்ல, ஆமா, அது வந்து மைக்ரேன் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமாம். அது வந்த டாக்டர்
வைத்தபடி சக்தி வர மாதிரி 3 நாளைக்கு ஒழும்பாவே இல்லாம அதுக்கு என்ன பண்ணணும்னாமா உணவுல நிறைய இஞ்சி அதிகம் சேர்த்து கொள்ளணும். நீங்க வீட்டிலேயே செய்யற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். இஞ்சியினுடைய மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்னதா துண்டுகளாக்கி அதை தேன்ல ஊற வைக்கணும். குறைவான அளவு நல்ல ஒரு 50 கிராம் போல தேனை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு 20 கிராம் உள்ள இஞ்சியை துண்டுகளை போட்டு ஊற வச்சு கொள்ளலாம். ஏன்னா நிறைய வச்சீங்கன்னா நெடுநாளைக்கு இருக்காது, கெட்டு போயிடும் அது. அதனால ஒரு 5 நாட்கள் 1 வாரத்துக்கு ஒருக்க இதை செய்து கொள்ளலாம். அந்த இஞ்சியும் தேனும் சேர்ந்த கலவையை காலையில பல் துலக்கின உடனே அதை ஒரு 1/2 ஸ்பூன் போல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல மைக்ரேன் சொல்லக்கூடிய அந்த பித்த தலைவலியை மிக விரைவாக கட்டுப்படுத்தும். நீங்க எண்ணெய் சத்துள்ள உணவுகள், எண்ணெயில பொரிச்ச உணவுகளை எல்லாம் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம் டாக்டர், மிக்க நன்றி டாக்டர். அதே நேரத்தில் பாமுகத்தில் இப்படி எங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி தீர்வை காண உங்களை அழைத்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்யும் அதிபர் அவர்களுக்கு மிக்க மிக்க மனநிறைந்த வாழ்த்துக்களை கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன் டாக்டர். நன்றி, வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிறப்பாக இணைந்திருந்தார் தவ மலர் அவர்கள். அவரையே நிறைவான உறவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு டாக்டர் உங்களுக்கு கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கின்றார். டாக்டர் சிவராமன் அவர்கள் அறிந்தவர், வைத்திய சஞ்சீவி போன்றவர், அத்தியாவசியமான அனைத்தும் பாங்கோடு வழங்கும் அவர்களுக்கு நன்றி. இன்று இவர்கள் அழகு தமிழ் வைத்திய பொழிப்பை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்றி, வாழ்த்துக்கள் என்றபடி கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே நேரம் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் கலையம் வந்திருக்கும் டாக்டர் சிவராமன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கருத்துக்களை ஆவலோடு உள்வாங்கியபடியே என்றபடி அவரும் கூட தன் மகிழ்வை அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே டாக்டர், நீங்க இன்று சிறப்பாக நிறைய விஷயங்கள், சந்தேகங்கள் மனதுக்குள் அப்படியே இருந்து கொண்டே இருந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அழகான பதில் கிடைத்திருக்கும். கேட்டுக்கொண்ட உறவுகள் எல்லாருக்குமே தெளிவு கிடைத்திருக்கும். இங்கு உட்கார்ந்திருந்த எனக்கும் கூட ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பேசலாமோ என்ற மாதிரியும் இருக்கிறது. என்றாலும் கூட உங்களுக்கு களைப்பு நேரம் ஒரு சிறையாக இருக்கின்றபடியால் நாளை மீண்டும் நாங்கள் இதே நேரத்தில் சந்தித்து நிறைய விஷயங்களை பேசலாம். நிறைய பேரின் கேள்விகளுக்கு தெளிவு பதில் எல்லாமே டாக்டரிடமிருந்து கிடைக்கும் என்றும் சொல்லிக் கொண்டபடி டாக்டரின் அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். அதனை ஒரு முறை நான் வாசித்து விடுகின்றேன். மருத்துவர் சிவராமன் லண்டன் தமிழ் மக்களோடான சந்திப்புகள், நீரழிவு, இரத்த அழுத்தம், உடற்பருமனால் அவதி ஆலோசனை வழங்கப்படும். இந்த இடம் சைவ முன்னேற்ற சங்கம் மெனோபாக்கில் இருக்கின்ற அந்த இடத்துல 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் டாக்டரை நீங்கள் 4 மணி வரைக்கும் நீங்கள் சந்திக்கலாம். சந்தித்து உங்களுக்கு நேரடியாக சந்தித்து நீங்கள் தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். மருந்து மூலிகைகள் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள விரும்பினாலும் கூட டாக்டரோடு நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் பேசி தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் சொல்ல வேண்டும். தொடர்புகளுக்கு 07946241484. இன்னொரு முறை சொல்றேன், 07946241484. இந்த நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் நீங்கள் டாக்டரோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். பேசி உங்களுக்கான தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நாளை நாங்கள் டாக்டரின் இந்தியாவில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அதையும் நாங்கள் கொடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் நிறைய பிரச்சனைகள் இங்கு 1-2 அல்ல, நிறைய பிரச்சனைகள். எல்லாருமே நோய்வாய்ப்பட்டவர்களாக இந்த சூழல் மாசு பிரச்சனைகளால் தான் இந்த மாதிரியான ஒவ்வாமை நிலைகளுக்கெல்லாம் உட்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட பேசி ஆலோசனைகளை பெற்று இணையத்தில் என்னுடைய பெயரை போட்டாலே இணையத்தில் என்னுடைய இலக்கங்கள் எல்லாமே வரும். அதை அவர்கள் பெயரை போட்டு கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். அத்தனை மெயில் எல்லா விஷயங்களும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். டாக்டர் சிவராமன் என்று நீங்கள் சர்ச் பண்ணினால் அவர் பற்றிய தகவல்கள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த முறையில் கூட நீங்கள் டாக்டரோடு அணுகலாம், ஆலோசனை பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரமும் 6 நாட்கள் விடுமுறையில் இந்த 1 மணி நேரத்தை எங்களுக்கு சிறப்பாக தந்து அழகான விஷயங்களை அற்புதமாக தந்து கொண்ட டாக்டருக்கு நாங்கள் என்றுமே நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் சந்திச்சு பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி டாக்டர். தொடர்ந்து திருப்பியும் சந்திப்போம். நன்றி. இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்தது, ரசித்தது, கேட்டது
மருத்துவர் ஆலோசனை நேரம். ஆலோசனைகளை சிறப்பாக தந்து ஒரு சிறப்பான நேரத்தை ஆக்கி தந்தவர் டாக்டர் சிவராமன் அவர்கள். தமிழ்நாடு இயற்கை வைத்தியம் சித்த மருத்துவர் ஆக பணிபுரியும் அவர் இன்றைய கலையகத்துக்கு வந்து ஒரு சிறப்பான நேரத்தை எமக்காக ஆக்கி தந்திருந்தார். மீண்டுமாய் அவருக்கு நன்றிகள். அவரை அழைத்து வந்த அந்த உறவுக்கும் நன்றிகள். அவரை மறந்துவிடக் கூடாது. நன்றி.